மாமா, விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்க அப்பா ராஜா சேதுபதி தாத்தா ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அப்படியே மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? எங்க அப்பா வந்துட்டாரா? அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. மாமா, நீங்க என்ன அவரை பத்தி கேட்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் அவரை பத்தி நேராவே கேட்டுருவோம். என்ன மாப்பிள்ள புரியாம பேசுறீங்க? நம்ம எப்படி அங்க போக முடியும்? மாமா, உங்களுக்கு தான் மாமா ஒண்ணுமே புரியல. இப்ப நான் ரேவதி கிட்ட விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கங்க. ரேவதி, இங்க வா ரேவதி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன மாமா? நம்ம சேதுபதி தாத்தா ஊர்ல இருந்து வந்துட்டாரா? தாத்தா வந்துட்டாங்களா? நம்ம எப்ப போய் தாத்தாவை பார்க்கணும்? எப்ப போய் பாக்குறதா? இப்ப போய் பாக்குறதா இருந்தா கூட தான் போய் பார்க்கலாம். இப்பவே போய் பார்க்கலாமா? எனக்கு தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. நாம எப்படி அங்க போக முடியும்? நம்ம அங்க போகணும்னு சொன்னாலே உங்க அம்மா ஒத்துக்கப்பட்டாளே. ஏன் மாமா, அத்தை போய் ஐயா கிட்ட பத்திரிகை எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க, அப்புறம் எப்படி விட மாட்டேன்னு சொல்லுவாங்க? ரேவதி, உனக்கு தாத்தா பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல? ஆமா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்புறம் என்ன, கிளம்புவோம். மாமா, எதுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? வாங்க போவோம். ஏன்பா? அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும் தானே. இப்போ தாத்தா வந்ததுக்கு அப்புறமும் போய் பார்க்காம இருக்கிறது தப்பு. நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன். மாமா, சகல இப்பதான் போன் பண்ணி பேசினாரு. அவர் எப்படி சொன்னா ரேவதி பேசுவான்னு சொன்னாரோ அதே மாதிரியே பேசிட்டு போறா. மாமா, ஐயாவை பார்க்க ரெடியா இருங்க.